டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பிரெயின் அண்ட் மியூசிக் அண்ட் தி மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவு பார்த்தோம், நியூரல் நெட்வொர்க்கில் அந்த ஃபங்க்ஷனல் லூப் இருக்கே, நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு என்ன பண்ணோம் அதை பற்றி பார்த்தோம். அப்போது அதுக்கு இசை எப்படியெல்லாம் துணை செய்யும் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு பாடத்தை நம்ம படிக்கிறோம், தொடர்ந்து சில இசையை கேட்குறோம் அப்படின்னா அது என்ன செய்ய, நம்மளோட மூளையில் சில சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும். மாற்றங்கள் என்ன சொன்னால், அது ஃபங்க்ஷனல் எபிலிட்டியை அதிகப்படுத்தும். ஒரு நினைவில் கொள்ளணும், சில செய்திகள் எல்லாம் நல்லா சிறப்பாக மனப்பாடம் பண்ணணும். அது எப்பொழுதுமே பார்க்காம சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு தயார் பண்ணிக்கணும். அப்படின்னா அதெல்லாம் ஒரு டியூனில் தயார் பண்ணி, டியூனில் அதை செட் பண்ணி நம்ம அந்த விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டா அது ரொம்ப என்ன செய்யும், எளிமையாக வெளியில் எடுத்துக்கிட்டு வரதுக்கு, அதாவது எளிமையாக we can retrieve it, மனசில் வச்சுக்கிறோம், அதை திருப்பி சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு ரிஹர்சல், அதாவது சொல்லி பார்க்கணும், எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் எங்கேயான ஒரு டிப்ஸு, அதாவது ஒரு கோடு மட்டும் சொன்னால் அது எல்லாத்தையும் நினைவில் வைக்கணும். அப்படியெல்லாம் நம்மளுக்கு பழக்கம் இருக்குது. நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதற்கு இசை என்ன செய்யும்னா, த மோர் யூ லிசன் மியூசிக், த மோர் யூ பார்ட்டிசிபேட். அதாவது இசையை நன்றாக கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது அது என்ன ஆகும்னா, சில சில விஷயங்களுக்கு தனித்தனி லூப்பு, தனித்தனி நியூரல் பேக்கெட்ஸ் அது மாதிரி போட்டு அந்த நினைவு இருக்கிற ஒரே செய்தியே இருக்கிறதெல்லாம் தொடர்புடையதெல்லாம் ஒரு பேக்கெட்டில் போட்டு வைக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறோம் இல்லையா, கிச்சன் எடுத்துகிட்டு போனால் எல்லாரும் என்னெல்லாம் சாமான் வேணுமோ அது ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை வினோ இந்த கார்னருக்கு போய் இதெல்லாம் எடுத்தால் இந்த மாதிரி கண்டிமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ப்ராக்டிக்கலாக டெய்லி டே டு டே ருட்டீனில் நம்ம செய்யக்கூடிய வேலை. ஒரு ஹோம் மேக்கருக்கு அதெல்லாம் சிறப்பாக தெரிஞ்சிருக்க வேணும். அது இருந்தால் தான் கிச்சனில் யூ கேன் ஷோ அவர் எஃபிஷியன்சி. அது மாதிரி வீட்டில் இருக்கிறதுக்கு, ஆனால் அது நினைவாற்றலுக்கு பெருக்கிக்கணும். அதுக்கு இசை என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த மனம் இருக்கே, மனம் என்ன, எண்ணம், சொல், செயல், இது மூன்றும் சேர்ந்தது தான் மனம். அது இல்லாமல் மனத்துக்கு 6 விதமான கோட்பாடுகள், மதிநுட்பம், செயல்திறன், அதெல்லாம் கூட சேர்ந்தது தான் அந்த மைண்டுக்கு. அப்படின்னு சொன்னால் அந்த செயல்திறனை சிறப்புப்படுத்துவதற்கு இசை சிறப்பாக துணை செய்யும். அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையை எஃபிஷியண்ட்டாக செய்யணும், சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்டில் மியூசிக் இருந்தால் நம்ம வேகமாக செய்வோம். இது நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும். இதுக்கு என்ன, ஃபோக் சாங்ஸ் தான் வேணும்னு இல்லை, சாதாரண மொழி இல்லாமல் ஒரு இசை இருந்தாலே அது என்ன பண்ணணும், அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்வோம். அதனால் இதெல்லாம் என்ன செய்யும்னு கேட்டால், மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, கை வேகமாக செய்கிறதுக்கு, கால் வேகமாக செய்கிறதுக்கெல்லாம் சில வேலைகள் இருக்குது. அந்த மாதிரி வேலைகளை சிறப்பு பண்ணுறதுக்கும் துரிதப்படுத்துறதுக்கும், அதை வேகமாக செய்யணும். வேகமாக செய்ததுனால நிறைய தப்பு வரணும்னு அவசியம் இல்லை, வேகமாக செய்யணும், சரியாக செய்யணும். அதற்கு இசை ஒரு பேக்ரவுண்டில் இருந்துன்னு வைங்க, சிறப்பாக செய்யும். இதனால் என்ன கண்டுபிடிக்க முடியும், இது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த எஃபிஷியண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் நம்மளுக்கு இருக்குல்ல, அதை ஓவர் த பீரியட் நம்ம நல்ல சிறப்பாக கற்றுக்கிறதுக்கு முடியும். அதில் இருக்கிற சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் எல்லாம் அது தானாக கரெக்ட் பண்ணிக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சிறப்பான ஒரு மனத்தை கொடுக்கும். ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது அவசியம்னு புரிய வைக்கும். இதில் எப்போவுமே எந்த நிலையில் இருந்தாலும் உளவியல் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம ஒருத்தரும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவலில் அவங்கள கம்பேர் பண்ணிக்கணும், அடுத்தவங்களோட இல்லை. இப்போ 5ஆம் வகுப்பில் படிக்கிறாங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும், 11 இயர்ஸ் இருக்கும். நிச்சயமாக 11வது வயசு போய்கிட்டு இருக்கோம் 5ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது. அப்படின்னா அந்த வகுப்பில் இருக்கிற 40 மாணவர்களும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 40 மாணவர்களோட தாய் தகப்பன் வேறு, 40 மாணவர்களோட அந்த சோஷியல் இன்டராக்ஷனோட லெவல் வேறு, அவங்க விஷயங்களை புரிஞ்சுக்கிற அந்த திறமை இருக்கே அது மாறுபடும். அப்படியெல்லாம் மாறுபடும் பொழுது அப்புறம் எப்படி வகுப்பில் எல்லாரோடையும் நம்மளை கம்பேர் பண்ண முடியும்? அங்கே இருக்கிற காமன் ஃபேக்டர் என்ன, வயது மட்டும்தான், படிக்கிற வகுப்பு மட்டும்தான், அவங்க தோளில் தொங்குற புஸ்தகம் மட்டும்தான். ஆனால் அந்த புஸ்தகத்தில் இருக்க புக்ஸில் இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் எவ்வளோ தூரம் இருக்குது, அதை சிறப்பாக திருப்பி மீண்டும் புரிந்து கொண்டதே எழுத்துலேயோ வாக்குலேயோ சொல்லக்கூடிய சாமர்த்தியம் எத்தனை பேருக்கு இருக்குது, அந்த ஆற்றல் எந்த லெவலில் இருக்குது, அதை பொறுத்து தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அமையும். அதனால் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொன்னால், அவங்களோட ப்ரீ போஸ்ட்டு, அவங்க காலாண்டு தேர்வில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அரையாண்டு தேர்வில் எவ்வளோ தூரம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அரையாண்டு தேர்வு டிசம்பர் மாதம் அந்த பரீட்சை முடிஞ்ச உடனே
ஜனவரி பிப்ரவரி அதோட தேர்டு டேர்ம் படிக்கும்பொழுது அவங்களோட புரிதல் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணுமே தவிர போன டேர்மில் வேறு யாரோட மார்க்கோடவும் நம்ம மார்க்கையும் மதிப்பெண்களை வச்சு என்ன சீர்தூக்கி பார்க்கறது ஏற்புடையதான்ற அது சரியானதும் இல்லை. தட் கிவ்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம சரியாக செய்யலேன்னு. அதனால் ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸை ப்ரீ போஸ்ட் முன்னாடி எப்படி செய்தோம், இந்த இசையை தொடர்ந்து கேட்க துவங்கின பிறகு எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த இசை என்ன பண்ணோம், என்னோட பர்ஃபார்மன்ஸில் இருக்கிற செயல்திறனில் இருக்கிற சிறப்பை கூட்டி தரும், செயல்திறனில் இருக்கிற சிறப்பை அதிகப்படுத்தும். அது என்ன பண்ணோம், ஓவர் த பீரியட் அதுபோல் பழக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு சாமர்த்தியமாக சில வேலைகளை செய்யறதுக்கு அது முன்ன நிற்கும். அப்போ என்ன செய்யணும், இசையை தொடர்ந்து கேட்கறதுக்கு பழகணும். தொடர்ந்து கேட்ட பழகுனா அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கலாம். அதில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, சாதாரணமாக. ஆனால் இசையை நம்ம பயிலுறோம், அதாவது சில குட்டி குட்டி பாடல்களெல்லாம் கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து அது சின்ன பசங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா அதை மீண்டும் 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 சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி சொல்லியிருக்கும்போது தட் இஸ் த கண்டினியூஸ் ரிஹர்சல் மேக்ஸ் த பிரெயின் மோர் அடாப்டிவ். அதாவது எல்லா இசைக்கு தொடர்புடைய செய்திகளை சீக்கிரமாக புரிஞ்சுக்கிற ஒரு சாமர்த்தியத்தை கொடுக்கும். அதனால் இசை நமக்கு செய்யக்கூடிய பயன்கள் எண்ணில் அடங்காது. ஒரு 5, 6, 8, 10 அப்படின்னு நம்பருக்குள்ளே சொல்ல முடியாது. எண்ணில் அடங்காத சிறப்புகளை தருவதற்கு அந்த இசை என்ன பண்ணுறது, தயாராக தான் இருக்குது. ஆனால் ஒன்று நாம் என்ன செய்யணும், அந்த இசைக்குள்ளே நம்மளை புகுத்திக்கணும். தொடர்ந்து இசை பயில வேண்டும், இசை பாடி பழகணும், இசையை கேட்டு மகிழணும், கேட்டு இன்புறணும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன பழக்கங்களை நம்மளோட ரொட்டீனில் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நாமளும் அதை வளர்த்துக்கிறோம்னு சொன்னால் நம்மளோட செயல்திறன் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.